ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மே மாதம். எப்போதுமே புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா எல்லாருடைய மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பும் கூடவே வந்து பிறக்கும். கடந்த மாதத்தோடு இந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தாங்க. அப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த மாதம் வந்து இருக்க போகுதா அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லப்போனால் எல்லாருக்கும் எல்லா விதமான பலன்களும் ஒரே மாதிரி வந்து கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கக்கூடிய நேரம், இடம், அது மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, நட்சத்திரங்கள், இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லலாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்குமே வந்து பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அடுத்து அப்படின்றத பார்க்குறதுக்கு கட்டாயமாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது தசாபுத்தி, அப்புறமா பார்க்கக்கூடியது நட்சத்திரம். இப்படி ஜோதிடத்துலேயும் பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதன் மூலமாக பார்க்கும் பொழுது தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதில்லை அப்படிங்கிறதே வந்து புரியுது. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பொதுவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது, இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்லாம் கூட யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது, உங்களுடைய நட்சத்திரம் என்னவா இருக்குது, நீங்கள் பிறந்த நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையுங்க. ஸோ எல்லாமே மாறுதல்களுக்கு உட்பட்டது தான், எதுவுமே வந்து மாற்ற முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது. அதனால தாங்க ஒரு சிலருக்கெல்லாம் நேரம் மாறும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ கட்டாயமாக இது எல்லாருக்குமே வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான். எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி பணக்காரராக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏழையாகிடுறாங்க. ஒரு ராத்திரியில் எவ்வளவோ விஷயங்கள்லாம் நடக்குது. நல்லாவே இருக்கக்கூடியவங்க திடீர்னு வந்து இறந்து போயிடுறாங்க. ரொம்ப உடல்நிலையெல்லாம் மோசமாக இருக்கக்கூடியவங்க சீக்கிரமாக அவங்க முன்னேற்றத்தை வந்து பார்க்குறாங்க. இப்படி மாறுதல் அப்படிங்கிறது ஒரு நொடிக்கு நொடி வந்து மாறிக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ ஒவ்வொருவருமே வந்து இந்த மாற்றத்தை மட்டும்தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டைமிங்க. ஏன்னா இது வரைக்கும் கண்ணீர், கடன், நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, நிறைய விபத்துக்கள், இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மேல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் வந்து காணப்படுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அட்டகாசமான மாற்றங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே போல் தாங்க சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு வந்து இருக்க போகிறாரு. அவர் வந்து உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு வருவார். ஸோ நீங்கள் வேணால் டேட்டை குறித்து கூட வச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷத்தில் உங்களுடைய அத்தனை விதமான கடன்களும் கட்டாயமாக வந்து அடைக்கப்படும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து யாராலையுமே வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை வந்து கொடுக்க இருக்குது. துலாம் ராசி பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் 7வதாக இருக்கக்கூடிய ராசிங்க. சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களையும், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களையும் உள்ளடக்கிய இந்த ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் ரணருணு ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ இதன் அடிப்படையில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக அடுத்தவங்களை அனுசரித்து போய் காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை இந்த துலாம் ராசி நேயர்கள்ட்ட இருக்கும். கடினமான உழைப்பாளிகள், ரொம்பவே வந்து பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது வந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நம்பிக்கையோடும் இருப்பாங்க. ஒரு சில வருடங்களாக கடன் பிரச்சனையால் இவங்க வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கலாம். நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்திருக்கலாம். மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் வந்து இருக்காதுங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. ஸோ உங்களுடைய கடவுளுடைய துணை உங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அதை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே போதும். உங்களால் முடியும்னா மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ரொம்ப தவிர்க்க முடியல, போகவே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் பூஜை கொடுத்துட்டு வாங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் இருக்குங்க. நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதத்தில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் இந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் சிந்திக்கணும். சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லது. பணவரவுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பணவரவுலாம் உங்களுக்கு வந்து தாராளமாகவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னா கூட கடனாக கூட நீங்கள் வேண்டிய இடத்துல உங்களால் பணத்தை வந்து பெரட்ட முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களால் இப்போ முடியும். இது வரைக்கும் முடியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் வந்து இருக்காது.
மேலும் அடுத்தவங்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். ஸோ யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக பாடுபடுவீங்க. பெரியோருடைய உதவி உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். மேலும் சூரிய சுக்கிரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்குகள் எதுவும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா சாதகமான ஒரு பலன் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நண்பர்கள்ட்ட மட்டும் பழகும் பொழுது கவனமாக பழகுங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேணாம். இந்த டைமில் தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் அது தொடர்பாக ஒரு சில பயணங்கள் போக வேண்டியிருக்கும். பார்ட்னர்களோட கொஞ்சம் அனுசரித்து போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க விட்டு கொடுத்து வந்து போகணுங்க. பெரிய அளவில் மேலதிகாரிகள்ட்டெல்லாம் பிரச்சனைகளை வந்து வச்சுக்காதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வீண் அலைச்சல் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய பொறுமை இது எல்லாத்தையும் வந்து கடந்து வரத்துக்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட அப்பப்போ வாக்குவாதங்கள், கருத்து வேற்றுமைகள், குறிப்பாக கணவன் மனைவி சண்டை இதெல்லாம் வந்து ஏற்படும் தான். ஆனால் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து பொறுமையாக இருக்கணும். பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு நடந்துப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். உறவினர்களோட வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படும் தான். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்குங்க. ஸோ மற்றவங்க பிரச்சனைகள் தீர்றதுக்காக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும். காரிய தடை, தாமதம் இது எல்லாமே வந்து உருவாகும் தான். ஆனால் இது எல்லாத்தையுமே கடந்து வருவதற்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசி உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. பெருசாக வந்து பிரச்சனை எதுவும் உங்களுக்கு மாட்டிக்க மாட்டீங்க. மேலும் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களை விட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் கடந்த காலத்தை உங்களை விட்டு போனவங்க இப்போ உங்கள் கூட திருப்பி வந்து சேருவாங்க. ஸோ அதனால் உறவுகள் அப்படின்றது பலப்பட ஆரம்பிக்கும். தொலைபேசி தொடர்பு மூலமாக ஒரு சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை எல்லாம் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்க முடியுங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டைமில் நீங்கள் லாபத்தை தேடக்கூடிய முயற்சிகளில் அதிகமாக வந்து இறங்குவீங்க. குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. ஸோ குடும்பம் நல்லபடியாகவே வந்து இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் வந்து செய்யலாம். ஏன்னா அதில் எந்த ஒரு விதமான தடைகளும் வந்து இருக்காது. நேரம் காலம் கூடி வரும்பொழுது எந்த ஒரு விஷயமும் தடைப்படாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க ஒவ்வொருவருக்குமே நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்னா எந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து கட்டி போட்டு வைக்க முடியாது, தானாகவே வந்து நடந்துடும். அது மாதிரி தான் துளாராசி நேயர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு டைமிங் தான். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அனாவசிய தேவைகளுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். பயனற்ற செலவுகளை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. சனியுடைய சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னா இன்னொரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்து உருவாயிடும். ஸோ மகிழ்ச்சியாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். மேலும் பிரச்சனைகள் எவ்வளவு தான் உங்களுக்கு இருந்தாலுமே கூட தோல்வி, தொய்வு இதெல்லாம் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய திறமைகளை பொறுத்து மாறுபாடு அடையும். ஸோ கட்டாயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்மளால் தீர்க்க முடியும் அப்படின்ற திறமை இருக்கக்கூடியவங்க சமாளிச்சிடுவாங்க. முடியாதவங்க தான் மாட்டிக்க போகிறாங்க. அதனால் உங்களுக்குள்ள நல்ல நல்ல திறமைகளை எல்லாம் வளர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து திறம்பட செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க. முயற்சியை கைவிடாதீங்க. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க. சொல்லப்போனால் மற்றவர்களோடு நீங்கள் பழகும் பொழுது முதல்ல நேர்மையாக வந்து இருங்க. ஒருவருக்கொருவர் உண்மையாக வந்து இருங்க. அப்போ தான் பிரச்சனைகள் பெரிதாகாது. அடுத்ததாக விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி அடையுங்க. சில காரியங்களில் உங்களுக்கு தாமதங்கள் அப்படின்றது இருக்கலாம், ஆனால் தோல்வி அப்படின்றது இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. விடாமுயற்சி தான் உங்களுக்கு இந்த டைமில் வெற்றியை வந்து கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பழகக்கூடிய நண்பர்களை எப்போதும் எடை போட முடியாதுங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரு சில நேரத்தில் கெட்டவங்களாக இருப்பாங்க. அதனால் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி யாரையும் வந்து நம்பிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு துலாம் ராசி நேயர்களே முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மறக்காமல் வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி வந்து செய்தே ஆகணுங்க. இப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். காரியங்களில் வெற்றிகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா மே மாதம் பிறந்த 1ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் ரொம்பவே
கவனமாக இருக்கணும். அடுத்ததாக 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்களும் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.